அதாவது ரத்தம் வேணான்னு சொல்ற யாருமே கிடையாது. பிளட்டு டொனேட்டட்னு ஒரு செக்ஷனை வச்சதே அவருக்கு மட்டும்தான். தங்கம் டொனேட்டட்னு யாரும் கிடையாது. தங்கத்தை சேமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இரத்தத்தை வங்கியாக வைத்து பிறருக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள், பிறரை காப்பாற்றி இருக்கிறார்கள். அப்ப அந்த செவ்வாய் யாரோடு சேரக்கூடாது என்றால் முதலில் புதனோட நட்சத்திரங்கள் யாருக்கும் சேரக்கூடாது. ஏனென்றால் செவ்வாயும் புதனும் கத்தரிக்கோள், இவர்கள் அறுவை சிகிச்சைக்கு சிறந்தவர்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு வரும் பொழுது மன கருத்துக்கள் வேறுபடும். செவ்வாய் வேணான்னு யாரும் சொல்லல. அந்த செவ்வாய் புதனோடு சேரும் பொழுது அவங்க லாயரா இருக்கலாம், ஜட்ஜி உட்காந்து சுத்தியால தட்டுறாரு பாருங்க, அது செவ்வாய் புதனும் தான் லொட்டு லொட்டுன்னு தட்டுறது. ஏனென்ற அமைதி காக்க வேண்டும் என்று சொல்றாரு. இப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த செவ்வாய் புதனோடு சேரும் பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல சட்டம் படி, சட்டம் எப்படித்தான் செய்கிறது, சட்டம் தன் கடமையை செய்கிறது. அதே செவ்வாய் குருவோடு சேரும் பொழுது சட்டத்தில் இத்தனை ஓட்டையில் இருந்து பணம் கொடுத்து நாம் வாங்கலாம். ஆக செவ்வாய் யாரோடு சேர்கிறார்? ஒரே ஒரு ஆள் தான் முக்கியமான ஆள். செவ்வாய் முருகனுக்கு காரணம். செவ்வாய் கேதுவோடு சேரும் பொழுது விநாயகருக்கு காரணம். தம்பியை காப்பாற்றிய அண்ணன். உதாரணம் திருத்தணி முருகர். வள்ளியை மணக்கும் பொழுது, யானையாக வரும் பொழுது ஓடி ஒளியும் போது பாதுகாப்புக்கு நான் இருக்கிறேன் என்று இன்று வரை அறுபடை வீட்டில் அண்ணனை பாதுகாப்பு கவசமாக வைத்த ஒரே ஒரு இடம் திருத்தணி முருகர். ஓகேங்களா? பாதுகாப்புக்கு மட்டும், சட்டத்திற்கு மட்டும் புதன், சந்தோஷம் தங்கத்திற்கு மட்டும் குரு. ஆக